ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்ட்டு என்ன சுவையான சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இந்த சங்கரா மீன் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த சங்கரா மீன் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீன் வறுவலுக்கு 2 துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 5 பூண்டு தோல் உரிச்சிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1/2 கிலோ சங்கரா மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா ஏறும். இப்போ அரைச்ச மசாலாவை மீன் மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சிடலாம். மசாலா நல்லா தடவியாச்சு. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வச்சிடலாம். 1/2 hour கழித்து நம்ம வந்து பொரிச்சிடலாம். பேன் வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீனை போடுங்க. எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி மீன் போட்டிங்கன்னா மசாலா தண்ணியாக பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் சூடானதும் போடுறதும் மீன் நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு 5 minutes அப்படியே விட்டுருங்க. 5 minutes கழித்து மீன் வந்து நம்ம திருப்பி போடலாம். உடனே திருப்பி போட்டுறாதீங்க. 5 minutes ஆயிடுச்சு. இப்போ மீன் வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக மசாலா வந்து ஃபிஷ்ஷில் வந்து நல்லா ஏறி இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 5 minutes விட்டுடலாம். மறுபடியும் இடையில நீங்கள் வந்து அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இடையில நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கோங்க. தீயாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இல்லை 5 minutes திருப்பி விட்டாச்சு. மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மீன் வறுவல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.